அவனை இதுக்கு முன்னாடி வேறொரு பொண்ணு கூட பார்த்துருக்கம்மா. இது பாருங்க, என் தங்கச்சி பத்தி எனக்கு நல்லா தெரியும். முந்தானில் எப்படி தீ பிடிச்சது? எப்படி பிடிச்சிச்சுன்னு எனக்கே தெரியலடி. நான் பாட்டுக்கு காஃபி போட்டுட்டு இருந்தேன். ஏதோ புடவை கருகிற வாசனை வந்துச்சு. திரும்பி பார்த்தா முந்தானில நெருப்பு பிடிச்சிட்டு இருந்துச்சு. நானும் கிருஷ்ணாவும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்கோம். பொய் சொல்லாத. அந்த பெரியவர்கிட்ட நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு சொல்லியிருக்கேன். நீங்க, நான், இளவரசி, என்னை கட்டிக்க போறவரு எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்காக ஆட்டோ ஏறின இவங்க எல்லாம் கடத்திட்டு வந்துட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவம் பண்ணிருக்கீங்க. பாதிக்கப்பட்டவங்களோட சாபமும் வைத்தறிச்சலும் தான் உங்களையும் உங்க வீட்டையும் சுத்திக்கிட்டு இருக்கு. அத நான் இந்த வீட்டுல காலை வச்ச உடனேயே என்னால உணர முடிஞ்சது. நாங்க மனசறிஞ்சு யாருக்கும் எந்த பாவமும் செய்யலையே சாமி. சோழி தப்பு சொல்லாது. பாவம் புண்ணியங்கிறதெல்லாம் அவங்க மனசை பொறுத்தது. ஆட்ட வெற்றவனுக்கு அது பாவமா தெரியாது, தொழிலா தான் தெரியும். சாமி, இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா? அவசரப்படாத, இருக்கு. சாபத்துக்கே விமோச்சனம் இருக்கிறப்போ பாவத்துக்கு பரிகாரம் இருக்காதா என்ன? சாமி, எந்த கோவிலுக்கு போய் என்ன பரிகாரம் செய்யணுமோ சொல்லுங்க. எவ்வளவு செலவானாலும் நான் செஞ்சிடறேன். தொலைஞ்ச இடத்துல தாமா போய் தேடணும். வேற இடத்துல தேடுனா தொலைஞ்சது கிடைக்குமோ? என்ன சாமி சொல்றீங்க? மத்தவங்கள மாதிரி பாவத்தை போக்குற, புண்ணியத்தை சேர்க்கிற, அதுக்கெல்லாம் பரிகாரமும் பண்றேன்னு உங்களை நான் ஏமாத்த விரும்பல. அது என் தொழிலும் இல்ல. உங்களால பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்களுக்கு பரிகாரத்தை பண்ணுங்க. உங்களால பாதிக்கப்பட்டவங்களுடைய சாபம் எல்லாம் விலகிச்சினாலே உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் தீந்துடும். பரிகாரம் தேடாம போனீங்கன்னா உங்க நிலைமை இன்னும் பரிதாபமா போயிடும். ஏன் புத்திர சோகம் கூட ஏற்படலாம். சாமி, என்ன சாமி எழுந்துட்டீங்க? இது பாவப்பட்ட வீடு. இங்க என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியாது. சரியா? அது கூட சாமி, காணிக்க பாவப்பட்ட பணத்தை நான் வாங்க மாட்டேன். நீங்களே வச்சுக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சேரு. ஆமா. என்னடா இது? இழந்ததெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்குமான்னு பூசாரி வரவழைச்சா நீங்க பாவம் பண்ணிட்டீங்கன்னு நம்ம மேலேயே பழிய போட்டுட்டு பரிகாரம் சொல்லிட்டு போறாரு. அதுதான் எனக்கும் புரியல. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். எதுக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. கையில் ஏன் இங்கே வந்து நிற்கிறா? என்ன கையல், என்னைக்கு நம்ம சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது? இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே என் முகம் இனிமே சோகமா தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்ற? என்னாச்சு? பின்ன என்ன, சுப்பிரமணிய மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் கூட வாழணுங்கிற ஆசையில நீ சொன்னது எல்லாம் செஞ்சேன். ஆனா என் மாமா எந்த திட்டத்துக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறாரே. உன் மாமா ஒத்துக்கலான்னு சொல்லாத. அவன் ஒத்துக்க வைக்க உனக்கு சாமர்த்தியம் பத்தலன்னு சொல்லு. என்ன குறை சொல்லாத கார்த்திக். நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி டிராமா போடலாமாமா? இளவரசி பதறி அடிச்சு ஓடி வருவா, உங்க கூட சேர்ந்து வாழ்வான்னு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். அவர் நம்ம டிராமாக்கு ஒத்தே வர மாட்டேங்கிறாரு. அவர் சமாதானமா படுத்த முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க பாரு, உன் மாமா ரொம்ப நல்லவன். அவனை அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க வைக்க முடியாது. அவனை ஒத்துக்க வைக்க வேற ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன். மாஸ்டர் பிளானா? அது என்ன? உன் மாமாவை வழக்கமா இளவரசி வர கோயிலுக்கு அழைச்சிட்டு வா. இந்த தடவை நான் யாரையும் நம்புறதா இல்ல. நானே டைரக்டா பெர்ஃபார்மன்ஸ்ல இறங்கான் இருக்கேன். அதுக்கப்புறம் உன் மாமா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கல்யாண டிராமா கொத்துப்பான். எந்த நம்பிக்கையில இவ்வளவு உறுதியா சொல்ற? எல்லாம் காலகாலமா இந்த பொம்பளைங்க மனசுல இருக்க சென்டிமெண்ட் மேல இருக்க நம்பிக்கையில தான். நீ என்ன சொல்றன்னு எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. உனக்கு எதுவும் புரிய வேண்டாம். உன் மாமனை மட்டும் நாளைக்கு கோயில் கூட்டு வா.
இளவரசி மனசுல சுப்பிரமணியம் தான் இருக்கான்னு உன் மாமனுக்கு நான் நிரூபிச்சு காட்டேன். அதுக்கப்புறம் இந்த கல்யாண டிராமாக்கு அவன் ஆட்டோமேட்டிக்கா ஒத்துக்குவான். ஏற்கனவே இளவரசி மனசுல சுப்பிரமணிய மாமா இருக்கிறதா நிரூபிச்சு காட்டுறேன்னு போட்ட டிராமா சொதப்பிருச்சு. அந்த மாதிரி இது எதுவும் ஆடாதுல? அப்படிலாம் எதுவும் ஆகாது கயல். நாளைக்கு நான் எடுக்க போற அதிரடி ஆக்ஷன்ல உன் மாமா உற்சாகமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். ஆனா ஒண்ணு, உனக்கும் சுப்பிரமணியக்கும் நடக்க போற இந்த கல்யாண டிராமா எனக்கு, உனக்கு, சுப்பிரமணியம் இந்த 3 பேரை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். மத்தவங்க பார்வைக்கு இது ஒரு உண்மையான கல்யாணம் மாதிரியே தெரியும். இளவரசி எப்படி வந்துருவான்னு சுப்பிரமணியம் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனா இளவரசி கடைசி வரைக்கும் வரவே மாட்டா. இது இளவரசிக்காக போட்ட டிராமா தான் சுப்பிரமணியம் யாருக்கிட்ட போய் சொன்னாலும் யாரும் நம்பவே மாட்டாங்க. கடைசியில பொடியில மாட்டின எலி மாதிரி வேற வழி இல்லாம உன் கழுத்துல உன் மாமன் தாலி கட்டிடுவான். உன் மாமன் உனக்கு, இளவரசி எனக்கு. கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. கடைசி நேரத்துல என் கழுத்துல தாலி கட்ட முடியாதுன்னு மாமா சொல்லிட்டாருன்னா? நீ பாசிட்டிவாவே திங்க் பண்ண மாட்டியா? இல்ல, என் மாமா தான் அநியாயத்துக்கு நல்லவராச்சு, முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா? சொல்ல மாட்டான் கயல். நீ சொல்ற மாதிரி மாமன் ரொம்ப நல்லவன் தான். ஆனா யாரோ சம்பந்தமே இல்லாத இளவரசிங்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படுறதுக்காக அவன் மேல இறக்கப்பட்ட அவன் கழுத்துல தாலி கட்டவன் அவனுக்காக இவ்வளவு பண்ற உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டானா? கண்டிப்பா கட்டுவான். நம்பிக்கையோடு இரு கயல். நாளைக்கு மறக்காம மாமனை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்து கட்டுமா? சரி. என்னையா அது? நீ இப்படி இருட்டுல வந்து ஒளிஞ்சுக்கிறதோ, பாதி ராத்திரிக்கு மேல யாருக்கும் தெரியாம கதவு திறந்து உள்ள கூப்பிடுறதோ இன்னும் எத்தனை நாளைக்கையா? அதெல்லாம் இருக்கட்டும். நான் எதுக்காக இவ்வளவு தூரம் அடிச்சு பிடிச்சி அவசரமா வந்திருக்கேன் தெரியுமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான். உன் தங்கச்சி கையில பத்தி தான் சொல்றேன். கையில பத்தின விஷயமா? ஆமாண்டி, நான் போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கேன்ல. சாயந்தரம் அப்படிதான் டிஃபன் வாங்கிட்டு வந்தேன், எங்கேயாவது ஓரமா உட்காந்து சாப்பிடலான்னு. அப்ப பார்த்து கையில் ரோட்ல ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருந்தா. கையலா? கையில் ஏன் ரோட்ல நின்னுட்டு இருந்தா? இரு, நான் சொல்றேன். அவன் நின்றுட்டு இருந்தாலும் அப்ப கார்த்திக் பைக்ல வந்து அவ கிட்ட நின்னான். கார்த்தியா? கார்த்தி யாரு? அதாண்டி இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி முதல் மாப்பிள்ள ஒருத்த வந்தான்ல, அந்த கார்த்தி தான். அவனோட நம்ம கையிலுக்கு என்னங்க வேலை? பாரு, முதல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். சரி, 2 பேரும் அப்படி என்னதான் பேசிக்கிறாங்க பாக்கலான்னு நானும் நின்னு கேட்டேன். உன் தங்கச்சி எவ்வளவு பெரிய கில்லாடியா இருக்க பாத்தியா? நல்ல மாதிரி நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த கார்த்திக் பைய கூட சேர்ந்து நமக்கு இப்படி ஒரு துரோகம் பண்றா. இவ்வளெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பு ஜானகி. நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கே தம்பி சுப்பிரமணிய கிட்ட இந்த விஷயத்த சொல்ற. நாளைக்கு என்ன, நான் போய் இப்பவே சொல்லிட்டு வந்துடுறேன். யோ நில்லையா? என்ன நீயே போய் சொல்லிக்கிறேங்கறியா? நீயும் சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல வேண்டாம். இந்த விஷயத்தை இதோட விட்டுரு, இல்ல மறந்துரு. என்ன விளையாடுறீங்களாடே? இது என் தம்பியோட வாழ்க்கை, அவன் வாழ்க்கை நல்லா இருக்க வேணா? அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயத்தை வெளியில சொல்லாத. ஏய், என்ன சொல்ற நீ? ஆமா, சுப்பிரமணி கூட அந்த இளவரசி என்னத்த பெருசா வாழ்ந்துட்டா. இனிமே என் தங்கச்சி கிடக்க பாக்குறான்னு சொல்ற. அப்படி என்ன கிடக்க பாக்குறா? என்னடி, என்ன அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? இந்த பார், இன்னைக்கு நம்ம சாப்பிடுறமே சாப்பாடு அது சுப்பிரமணி உழைப்புல வந்தது. கொஞ்சமாவது அவங்கிட்ட நன்றி உணர்வோட நடந்துக்குங்க. அந்த நன்றி உணர்வு இருக்கிறதாலதான் சுப்பிரமணி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த இளவரசி உன் தம்பி தாலி கட்டின புருஷ மாதிரியே நடத்துறா. சரி, அப்படி நடத்தலனாலும் பரவாயில்ல, ஒரு மனுஷ மாதிரியாவது மதிக்க வேணா? இந்த வீட்டுக்கு வந்து 1 வாரம் 10 நாள் இருந்திருப்பாளா? அப்ப எப்படி நடந்துகிட்டான்னு உனக்கே தெரியும்ல. சொல்லு, எப்படி நடந்துகிட்டா? சரி, நடந்தது நடந்து போச்சேன்னு வாசப்பா சுப்பிரமணிய கூட்டிட்டு இளவரசி வீட்டுக்கு சமாதானம் பேச போனாங்க. அங்க உங்க கூட வாழவே முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இதுக்கப்புறமும் இளவரசி சுப்பிரமணி கூட சேர்ந்து வாழ்வான்னு நினைக்கிறியா? அப்படின்னு சுப்பிரமணி பெரிய பாவம் பண்ணிட்டான். ஏதோ இளவரசி அப்பா சாவுக்கு தெரியாதனமா காரணமாயிட்டான். அதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை எங்க அப்பாவை கொண்ட கொலைக்காரன், எங்க அப்பாவை கொண்ட கொலைக்காரன்னு குத்தி காமிச்சுட்டே இருக்கணுமா? அப்படி அந்த நினைப்புல இருக்கிறவ இந்த வீட்டுக்கு வந்து வாழ்வான்னு நினைக்கிறியா? அதனாலதான் கயல் பண்றது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. தாலி கட்டின புருஷனை மனுஷனா கூட மதிக்காத இளவரசியோட சேர்ந்து வாழ்றதை விட மனசுல நினைச்ச மாமனோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற கயல்விழியோட சேர்ந்து வாழ்ந்தா சுப்பிரமணியோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படியே இளவரசி திரும்பி வந்தா கூட இந்த வீட்டுல நம்ம கூட சேர்ந்து வாழ மாட்டா. சுப்பிரமணிய பிரிச்சு தனி கொடுத்துன கூட்டிட்டு போயிடுவா. அவ பிரிஞ்சு போனப்ப எவ்வளவு பெரிய பழிய ஏன் மேலையும் சுப்பிரமணிய மேலையும் சுமத்திட்டு போனா. அவ கூட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? அதனால உன் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும்,
என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சனா இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்டுல குடும்பம் நடத்தினா அந்த குடும்பம் நல்லா இருக்கும்ல. கவிதா பெரியம்மா வாங்க உட்காருங்க பெரியம்மா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் பெரியம்மா. ஆமா, யாருமா இந்த பெரியவரு? இவர் கார்த்திகோட அப்பா பெரியம்மா. ஓ, நம்ம மாப்பிள்ளையோட அப்பாவா? வணக்கம் சம்பந்தி. வணக்கம். நான் கவிதாவோட பெரியம்மா, இவ அம்மாவோட பிறந்தவ. மாப்பிள்ளையோட அப்பாவும் உன் கூடவே இருக்காரே, அவருக்கு பெரிய மனசுதான். உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நான் அப்ப இருந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஆமா, மாப்பிள்ளை எங்க? வீட்டுல இருக்காரா இல்ல வேலைக்கு போயிருக்காரா? பெரியம்மா, நீங்க ரொம்ப டயர்டா வந்திருப்பீங்க. நான் உங்களுக்கு குளிக்க வெந்நீர் போடவா? என்னடி மழுப்புற? நான் உனக்கு பெரியம்மா மட்டும் இல்ல, அம்மாவும் தான். மாப்பிள்ளைய பத்தி என்னமோ மறைக்கிற, என்னன்னு சொல்லு. அது வந்து பெரியம்மா, என்ன நடந்துச்சுன்னா இதுதான் பெரியம்மா நடந்தது. அன்னைக்கே நான் நினைச்சேன்டி இப்படி ஏதாவது ஒண்ணு ஆகும்னு. அதுக்குதான் படிச்சு படிச்சு சொன்னேன், உஷாராயிரு உஷாராயிருன்னு. கடைசியில அந்த படுபாவி அவன் புத்திய காமிச்சிட்டு போயிட்டான் பாத்தியா? ஏங்க பெரியவரே, நீங்களாவது உங்க பிள்ளைக்கு புத்தி சொல்லிருக்க கூடாது? பெத்த தாய் தகப்பன் கூட பார்க்காம எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான். அப்படி இருக்கும்போது நாங்க போய் எப்படி அவனுக்கு புத்திமதி சொல்றது? நாங்க சொன்னா அவன் கேட்பானா? அதுவும் சரிதான். நான் இருக்கும் போதே ஏதாவது சொன்னா எடுத்தெறிஞ்சு பேசிக்கிட்டு தான் இருப்பான். ஐயோ சரி பெரியம்மா, அதெல்லாம் விடுங்க. நான் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரேன், சமைக்கணும். நீ இருமா கவிதா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அவர் வரத்துக்குள்ள நான் உங்களுக்கு டிஃபன் பண்ணி தரேன். வேண்டாம் கவிதா, காய்கறி வாங்கிட்டு வந்துட்டோம், சமைச்சே சாப்பிடலாம். நீ இரு. காசு இல்லையே. காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தோம், காசு வாங்க வந்துட்டோமே. போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஏண்டி, அந்த கார்த்திகே உன்னை வேண்டான்னு சொல்லி கை கழுவிட்டு போயிட்டான். அப்புறம் எதுக்குடி இந்த கிழவனை தண்டத்துக்கு வச்சுக்கிட்டு அழுவுற? அவனால நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா? அந்த கிழவனை வச்சுக்கிட்டு கஷ்டப்பண்ணுமா? பெத்த பிள்ளைய அடிச்சு துரத்திட்டான், உனக்கு என்னடி தலையெழுத்து? அடிச்சு துரத்துடி. நான் ஒரு விஷயத்துக்காக உன்னை தேடி வந்தேன். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில எப்படி பேசுறதுனே புரியல. என்ன விஷயம் பெரியம்மா, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லடி, சுமதிய பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுல திடீர்னு 10 பவுன் சேர்த்து போட சொல்லிட்டாங்க. உங்க பெரியப்பா அது முடியாது, நம்ம சக்திக்கு இது அதிகம், பணம் இல்லைன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அப்போ வேற மாப்பிள்ளை பார்க்க வேண்டியதானே? என்னடி நீ உன் பெரியப்பா மாதிரியே பேசுற? அதான் பெரியப்பா நம்ம சக்திக்கு இதெல்லாம் சரி வராது, பணம் இல்லைன்னு சொல்றாருல்ல. பணம் இல்லைன்னா விட்டுற முடியுமா? கல்யாணம் வீடு கட்டுறதுன்னா பணத்தை கையில வச்சுக்கிட்டா செய்ய முடியும்? கடனை உடனே வாங்கினா செய்ய முடியும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் பெரியம்மா. அப்ப கடனுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுங்க. அதுக்கு தாண்டி வந்திருக்கேன். கவிதா, என் மூத்த பொண்ணு மாதிரி நீதான் இருக்க. ஒன்னு விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? 10 பவுனுக்கு 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நீ 1 லட்சம் ரூபாய் கொடு போதும், மீதி பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். எனக்கு பணம் கொடுக்கணும்னு ஆசைதான், ஆனா இப்ப என்கிட்ட பணம் எதுவும் இல்லையே பெரியம்மா. என்னடி உன்னை நம்பி வந்தா நீ இப்படி சொல்ற? சரி, பணம் இல்லைன்னா என்ன, நகை வச்சிருப்பேல்ல, அந்த நகையை கொடு. நான் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க பெரியம்மா, நகை இப்ப என்கிட்ட இல்ல. என்னடி சொல்ற? நகை என்னாச்சு? அது அது வந்து ஏய் நில்லுடா, உனக்கு பணம் தானே வேணும்? இந்தா. ஏண்டி அந்த கிழவனை உட்கார வச்சு தண்டசோறு போடுறதும் இல்லாம நகையை வேற கொடுத்துருக்கியா? எனக்கு என்னமோ அப்பனும் புள்ளையும் சேர்ந்து நாடகம் போட்டு உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு தோணுது. மகன் உன் வாழ்க்கைய புடுங்கிட்டான், அப்பங்கார நகை சொத்தெல்லாம் புடுங்க திட்டம் போட்டிருக்கான். பெரியம்மா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவரு என் அப்பா மாதிரி, அவருக்கு இந்த மாதிரி மோசமான எண்ணெல்லாம் கிடையாது. சரிடி, அந்த பேச்செல்லாம் விடு. நான் உன்னை நம்பி வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது பணம் ஏற்பாடு பண்ணி கொடு. நானே இங்க தனி ஆளு, நான் என்ன பெரியம்மா செய்ய முடியும்? நீ மனசு வச்சா முடியும் கவிதா. என்ன சொல்றீங்க?
இப்ப உன்கிட்ட பணமும் நகையும் இல்லைன்னா என்ன? இந்த வீடு உன் பேர்ல தானே இருக்கு. இத வச்சு எனக்கு பணம் ஏற்பாடு பண்ணி கொடு. என்ன பெரியமா சொல்றீங்க? 1 லட்சம் ரூபாய்க்காக இந்த வீட்டை? ஏன் அதுல என்ன தப்பு? உன் தங்கச்சிக்கு நல்ல காரியம் நடக்க போகுது. நல்ல மனசு இருந்தா கண்டிப்பா பண்ணலாம். உனக்கு தான் நல்ல மனசு இருக்கே, அதான் தெருவுல போறவன எல்லாம் கூட்டிட்டு வந்து சோறு போட்டுட்டு இருக்கிய. நம்ம சொந்தத்துல இல்ல நம்ம ஊர்ல இருந்து யாராவது உன்னை தேடி வர்றாங்களாடி? நீ தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உன்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க. நான் ஒருத்திதான் மனசு கேட்காம உன்னை தேடி வரேன். அதுக்கு நீ நல்ல நன்றியை கட்டிட்டமா. இந்த மாதிரி மனசு இருக்கிறதுனாலதான் உனக்கு நல்ல வாழ்க்கை அமையலடி. நான் ஒருத்தி வரலன்னா நீ அனாதைதான். கார்த்திகோட அப்பா மட்டும் இல்லடி, வர்றவன் போறவன் எல்லாம் உன்னை ஏமாத்திட்டு தான் போவான். ஓ என்ன நல்லா இல்ல, அதான் உன் வாழ்க்கை நல்லா இல்ல. இங்க பாருங்க, சாபம் கொடுக்கற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. ஒழுங்கா வந்த வழியே கிளம்பி போங்க. போக தாண்டி போறேன், பின்ன என்ன இங்கேயே உட்காந்துட்டு இருக்க போறேன்? நம்பி வந்த என்ன கழுத்து அறுத்துட்டேல, கடவுள் இருக்காண்டி உனக்கு கூலி கொடுக்கறதுங்க. என்னையா ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? உன் பையன் கொஞ்ச நாளா அவகிட்ட சுரண்டி சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்ப நீ அவகிட்ட சுரண்டி சாப்பிடு. இந்த பழுப்பு பழுக்கிறதுக்கு தூக்கு மாட்டிக்கிட்டு சாவலாம். வாரானுங்க பாரு அப்பனும் பிள்ளையும் வீட்டுக்கு. அப்பா நீங்க எப்பப்பா வந்தீங்க? காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு பணம் இல்லை, அதை வாங்கிட்டு போலான்ட்டு வந்தப்பதான் உன் பெரியம்மா பேசுனதை கேட்டம்மா. அப்பா அவங்க எப்போ இப்படிதான்ப்பா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்லம்மா, அவங்க பேசுனதுல எந்த தப்பு இல்லம்மா, ரொம்ப சரிதான். என் பிள்ளையால உன் வாழ்க்கை போச்சு, என்னால உனக்கு பிறந்த உறவும் போச்சு. அம்மா இனிமே நான் இங்க இருக்கலம்மா, இப்படி எங்கேயாவது போயிடுறேம்மா. அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு வகையில கார்த்திக்கும் எங்க பெரியம்மாவும் ஒண்ணுதான்ப்பா. அவங்க நினைச்சது நடக்கலங்கிறதுக்காக இப்படி கோவத்துல பேசுறாங்க. அதுக்காக நீங்க ஏன்பா போகணும்? இல்லம்மா, என் மனசு கேட்கலம்மா. சரிப்பா, நான் இல்லனா அனாதை ஆயிடுவேன் எங்க பெரியம்மா சொன்ன வார்த்தை உண்மை ஆகணும்னா நீங்க தாராளமா போங்கப்பா. நான் வெறும் வார்த்தைக்காக மட்டும் உங்களை அப்பான்னு கூப்பிடல, உங்களை அப்பாவை நினைச்சுதான் அப்படி கூப்பிடுறேன். எனக்கு அப்பாவா இருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தாராளமா போங்கப்பா. பாசத்தால என்னை கட்டி போட்டியம்மா. இனிமே நீங்க தான்ப்பா எனக்கு ஆறுதலா இருக்கணும். வாங்க வாங்கப்பா. ஏன்பா உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? நேத்து வந்து அதை பண்றேன் இதை பண்றேன்னு பெருசா பேசிக்கிட்டு இருந்த, இப்படி தேவடி காக்க வச்சுட்டிய என்ன நீ? சும்மா சலிச்சுக்காதம்மா, காலங்காத்தால எவனும் கடை திறக்கல, நம்ம ஐட்டத்தெல்லாம் தேடி பிடிச்சி வாங்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இந்த பொடி சரி சரி கூடு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சொதப்பிட மாட்டிய? சொதப்பின கொடுத்த காசெல்லாம் புடுங்கிட்டு விட்டுருவேன். அட என்னப்பா நீ சந்திரமுகி வேஷமா போட போற? ஆமா அந்த பொண்ணு பேர் என்னமோ சொன்னிய, இளவரசியா? அவ வந்துட்டாளா? வந்துருப்பா, காட்டுறேன் வாங்க. அது அவங்க நிக்கிறா பாத்தீங்களா, மெரூன் கலர் புடவை கட்டிட்டு. ஓ மெரூன் உங்களுக்கு தெரியாதுல்ல? மர கலர் புடவை கட்டிட்டு ஒரு பொம்பளை நிக்கிறா பாத்தீங்களா, அப்படியே அப்பா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பாக்குறா இல்லையா? ஆமா அவதான். போங்க, நான் சொன்னதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சு கரெக்டா பண்ணுங்க. சரியா செஞ்சறப்பா. கிளம்புங்க. சீக்கிரம் வாங்க மாமா. ஆறுமுக மாமா இருந்திருந்தா நான் அவரை தான் கூட்டிட்டு வந்திருப்பேன். ஓ, நான் வேலையை அப்படியே பாதியில விட்டுட்டு நீ கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு காரணம் ஷாம்லி பாப்பாவுக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் முடிஞ்சா நீ அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன்னு சொன்னதுனால தான். குழந்தை விஷயமாச்சேன்னு தான் வந்தேன், இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன். அபிஷேகத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. இந்தாங்க. யார் பேருக்கு பண்ணணும்? குழந்தை பேருக்கு தான். பேர் ஷாமிலி. தொட்டுங்க. சாம்பரதனம் விட்டம் சதிவர்ணம் சதரவஜம் பிரசன்னவதனம் தியாஜே சர்வவிக்னோபசாந்தஜே அத்யப்ரோத்யகம் விசேஷண விதிஷ்டா ஜாமஸ்யா ஷாமிலி நாம்யாஹ சர்வரித்யா
அம்மாடி என்ன மாமா, என் கடைசி பொண்ணுக்கு கல்யாண வயசு தாண்டியும் வரம் எதுவும் அமையல. தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குமா. ஜாதகம் ஜோசியம் எல்லாம் பார்த்துட்டோம். அவளுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு. அதுக்கு பரிகாரம் பண்றதுக்கு தாமா 9 சுமங்கலி பொண்ணுங்களுக்கு மஞ்சள், குங்குமம், ஜாக்கெட்டு, பூவு, பழம் எல்லாம் கொடுக்கறேன். இத நீங்களும் வாங்கிக்கோங்கம்மா. அவ்வளவுதானே? கொடுந்தாங்கம்மா. அம்மாடி, இந்த பொண்ணை பார்த்தா இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு தெரியுது. உன்னை பார்த்தா சுமங்கலி மாதிரி இருக்கு. இந்த குங்குமத்தை எடுத்து மாங்கல்யத்துல வச்சுக்கம்மா. என்னம்மா யோசிக்கிற? சுமங்கலி பொண்ணுங்க தானமா வாங்கிக்கிட்ட குங்குமத்தை எடுத்து மாங்கல்யத்துல வச்சு கண்ணுல ஒத்திக்கிட்டா அந்த பொண்ணுக்கு நல்லது நடக்கும். இந்த குங்குமத்தை எடுத்து உன் மாங்கல்யத்துல வச்சுக்கம்மா. என்ன இளவரசி யோசிக்கிற? எடுத்து வச்சுக்கோ. என்னம்மா தயங்குற? யோசிக்காதம்மா. சந்தோஷமா நீ நல்லா இருப்பம்மா. ராசாத்தி போயிட்டு வா. சபாஷ் சபாஷ். புருஷனுக்காக யமன் கூட போராடி உயிரை மீட்டுட்டு வந்தாலே சாவித்ரி, அவ எல்லாம் உங்ககிட்ட கெட்டா போ. என்ன பதிபக்தி, என்ன பதிபக்தி. உன் கழுத்துல தாலி கட்டின சுப்பிரமணியத்தை பிடிக்காம தானே உன் வீட்டுல போய் வாழ வெட்டி உட்காந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. இப்ப மட்டும் என்னமோ அவன் கட்டின தாலிக்கு புதுசா மரியாதை கொடுக்குற. அவனை பிடிக்கலன்னு ஒதுங்கி இருக்கிய, அது வேஷமா? இப்ப ஒத்துக்கிட்டு அவன் தாலிக்கு பொட்டு வைக்கிறியா, அது வேஷமா? இது பாரு, நான் போற இடத்துக்குலாம் இப்படி தொடர்ந்து வந்து தொந்தரவு கொடுக்காத. மரியாதை போயிடு. என்ன இளவரசி இது? நீ தேவைதானே உன் நிழல் மாதிரி ஃபாலோ பண்ற. போன உன் நிழல் எங்க போக சொல்லு. கல்யாணமான ஒரு பொண்ணு கிட்ட தப்பா பிஹேவ் பண்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? அது இந்த கடவுளுக்கே அடுக்காது. என்னது? கல்யாணம் ஆன பொண்ணா? யார், இளவரசியா? ஓ, அப்ப சுப்பிரமணியத்துக்கு இளவரசிக்கு நடந்தது கல்யாணமா? அதை ஒத்துக்கிட்டாளா? ஏன் இளவரசி, நீயே சொல்லு, உனக்கு நடந்தது கல்யாணமா? அதை நீ ஒத்துக்கிட்டியா? ஆமா, எனக்கு நடந்தது கல்யாணம் தான். அப்ப நீ புருஷனோட வாழ வேண்டியதானே? ஏன் அவனை விட்டு பிரிஞ்சிருக்க? டேய், அது என் சொந்த விஷயம். நீ வேலையை பார்த்துட்டு போடா. சும்மா ஏன் இளவரசி என்கிட்ட தப்பிக்கணும்னு இந்த மாதிரி டிராமா பண்ற? உன் கழுத்துல இருக்கிற தாலி எதுக்கிட்டே கிடைச்ச தேங்காய் மாதிரி. அதனால அதுக்கும் பிரயோஜனம் இல்ல, அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல. உன் கழுத்துல இருக்கிற தாலினால உனக்கும் நிம்மதி இல்ல, சுப்பிரமணியத்துக்கும் சந்தோஷம் இல்ல. நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன் கேளு. அன்னைக்கு ஜஸ்ட் மிஸ் ஆன நம்ம கல்யாணத்தை இன்னைக்கு பெஸ்டா பண்ண முடியலன்னா கூட சுப்பிரமணிய லெவலுக்கு இதே கோயில வச்சு உங்க கழுத்துல தாலி கட்டுறேன். நாம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். கோயில் அச்சன் பாக்குறேன், இல்ல மரியாதை கெட்டுடும். என்னடா, எனக்கு தாலி கட்டினவர்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சிருந்தா நாங்க ஒண்ணு சேரவே மாட்டோம்னு நினைச்சிட்டியா? நாங்க கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்து வாழ்வோம்டா. இந்த தாலியை கட்டினவரை வேணா எனக்கு பிடிக்காம இருக்கலாம்,
அதனால கட்டின தாலி தாலி இல்ல நாடுமா? இல்ல நாங்க பிரிஞ்சிருக்கனால அவர் எனக்கு புருஷன் இல்ல நாடுவாரா? இத பார், ஆபீஸ்ல டார்ச்சர் பண்ண பொறுத்துக்கிட்ட. இப்படி நான் போற இடத்துக்குலாம் வந்து டார்ச்சர் பண்ண, அப்புறம் என் தங்கச்சி காட்டின மரியாதை தான் நானும் காட்ட வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. கரெக்ட். மாமா பாத்தீங்கல்ல இளவரசி பேசினத? நான் முன்னாடியே சொன்னதுதான். அவளுக்கு உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இருக்கு. அதெல்லாம் சரி, ஆனா இந்த கார்த்திக் பைய பாரு எப்படி எல்லாம் பேசுறான். பேசட்டும் மாமா, என்ன வேணா பேசட்டும். இப்படி அவன் பேசினதுனால தானே இளவரசி மனசுல இருந்த ஆசை வெளியே தெரிஞ்சது. அவளை உங்க கூட சேர விடாம தடுக்கிறது அவ அம்மாவும் தங்கச்சியும் தான். அதுக்கு தான் சொல்றேன், இந்த கல்யாண டிராமாவை பண்ணுங்க. அவ மனசுல இருக்கிற தடையெல்லாம் உடைஞ்சிடும். யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க மாமா. அம்மா வா ஜானகி, வாப்பா சுப்பிரமணி. மாமா மாப்பிள்ளை கலையா வந்திருக்காரு. நாம நினைச்சது நிச்சயமா நிறைவேறும். என்ன சுப்பிரமணி, வியாபாரத்துக்கு போகாம திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்க? அது கயல் கல்யாண விஷயமா கொஞ்சம் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் அத்தை. அப்படியா? நான் கூட கயலோட ஜாதகத்தை தான் தேடிட்டு இருக்கேன். ஆமா, மாப்பிள்ளை வீட்டுல எதுவும் சொல்லி அனுப்பிச்சாங்களா? கயல் ஜாதகத்தை கேட்டாங்களா இல்ல மாப்பிள்ளை ஜாதகத்தை அவங்க கொடுத்து அனுப்பிச்சாங்களா? ஜோசியர் எப்ப பாக்கலாம், இத பத்தி ஏதாவது சொன்னாங்களா? கயல் கல்யாண விஷயத்துல நீ எவ்வளவு ஆர்வமா இருக்கேன்னு எங்களுக்கு தெரியுமா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே கயலோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஆனா மாப்பிள்ளை விஷயத்துலதான் ஒரு சின்ன மாற்றம். என்னடி சொல்ற? மாப்பிள்ளை விஷயத்துல மாற்றமா? ஆமாமா, அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாடிட்டு போனாரு. அவன் மனசுல இடையில யார் பூந்து குழப்பினாங்களோ என்னமோ தெரியல. நாகராஜ் மாதிரி திடீர்னு அவனும் கையில கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். என்னடி இப்படி ஒரு பேரடி என் தலைமறை தூக்கி போடுற? என்ன நேரமோ என்ன ராசியோ தெரியல, இவ கல்யாண பேச்சு எடுத்தாலே ஏன் இத்தனை இடைஞ்சல் வருதோ புரியலையே. இனிமே இவ கல்யாணம் அவ்வளவுதானா? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்ச, ஓ வாழ்க்கையும் சுகப்படல, இவ வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. என் வயித்துல பிறந்த 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் இப்படி ஆகணும். நான் என்ன செய்வேன்? அம்மா அழாதம்மா, கையோட கல்யாணம் நிச்சயமா நல்லபடியா நடக்கும். எப்படி நடக்கும்? அதான் மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னாரு, நீ தானடி சொன்ன? அவன் மாட்டேன்னு சொன்னா என்னம்மா? என் தங்கச்சிக்கு நான் ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கேன். நீ மட்டும் சரின்னு சொல்லு, கயலோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். என்னடி சொல்ற? கயலுக்கு நீ மாப்பிள்ளை பார்த்திருக்கியா? ஆமாமா. மாப்பிள்ளை யாருன்னு சொல்லிடியே. மாப்பிள்ளை வேற யாரும் இல்லம்மா, நம்ம சுப்பிரமணி தான். அடி பாவி, என் பொண்ண பாழகணத்துல தள்ளுறதுன்னு முடிவே பண்ணிட்டியா? அம்மா, உனக்கு இப்ப வர அதே கோவமும் ஆத்திரமும் தான் சுப்பிரமணி வந்து கையில கட்டிக்கிறேன்னு சொன்னப்ப எனக்கும் வந்தது. அதுக்கு சுப்பிரமணி ஒரு விளக்கம் சொன்னாரு. கயல் எனக்காக மருந்து குடிச்சவ, இது ஊர் உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு எவனோ ஒருத்த கையில கட்டிட்டு போய் நீ உன் மாமனுக்காக மருந்து குடிச்சவ தானே, உன் மாமன் நினைப்புல இருந்தவ தானே ஏதோ ஒரு ஆத்திரத்துல சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, கயல் கண்ணை கசக்கிட்டு நம்ம வீட்டுக்கு தானே வந்து நிப்பா. அதனால நானே கையில கட்டிக்கிறேன்னு சொன்னாரு. எனக்கும் அது சரின்னு பட்டுது. அதனாலதான் நானும் இந்த முடிவுக்கு வந்தேன். உனக்கு என்ன புத்திக்கிட்டு கெட்டு போச்சா? ஏற்கனவே கோயிலுக்கு போன இடத்துல அந்த இளவரசி கழுத்துல தாலி கட்டி அந்த பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டான். அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு பதில் என்னன்னு தெரியல. இந்த லட்சணத்துல 2ஆம் தர வேற கேக்குதா? இப்படி மூஞ்சி அடிச்சவனோட கேள்வி கேட்கறத விட்டுட்டு எந்த தைரியத்துல நான் சம்மதம் சொல்லுவேன்னு கூட்டிட்டு வந்த? ஆமா, இளவரசியோட வாழ்க்கைக்கு நாங்க பதில் சொல்லாமலாம் இல்ல. நாங்களும் எவ்வளவோ இறங்கி போய் சமாதானம் பேசி பார்த்துட்டோம். ஆனா இளவரசி அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் வாழ மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா பதில் சொல்றா. அதுக்கு மேல நாங்க என்னமா பண்ண முடியும்? இங்க பாருமா, இந்த வீட்டுக்கு நான் கயலோட அக்காவை மட்டும் வரல, அந்த வீட்டோட மூத்த மருமகளா சுப்பிரமணிக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து கையில பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்.
கயலும் சுப்பிரமணின்னு சுப்பிரமணி நினைப்பாவே இருக்கா. இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சா இவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நாமளும் சந்தோஷமா இருக்கலாமா? என்னம்மா சொல்ற? இல்ல ஜானகி, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அத்தை, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு காரணமே கயல் வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். இதுக்கு மேல உனக்கு என்னமா வேணும்? சுப்பிரமணிய நான் கூடவே இருந்து பாத்துட்டு இருக்கேன். சுப்பிரமணிய விட ஒரு நல்ல மாப்பிள்ள உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. சும்மா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காம சரின்னு சொல்லுமா. மா, நீ எவ்வளவுதான் யோசிச்சாலும் என் முடிவு இதுதான். நல்லா கேட்டுக்கோ. ஒண்ணு நான் வாழ்ந்த சுப்பிரமணிய மாமாவோட தான் வாழ்வேன், இல்லையா இப்படியே தனிமரமாவே இருந்துடுறேன், அவ்வளவுதான். இங்க பாருமா, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. நான் வரேன். வா சுப்பிரமணியம். எப்ப பாரு ஆபீஸ் ஒர்க் டென்ஷன், என்னடி லைஃப் இது? எப்பவாவது ரிலாக்ஸ்க்காக இப்படி பார்க்குக்கு வந்தாதான் உண்டு. என்ன பண்றது நளினி, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு இப்படியே வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. அதுவும் கரெக்ட் தான். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு ஒரே ரிலாக்ஸேஷன் இப்படி பார்க்ல உட்காந்து கடலை போடுறதுதான். என்னது கடலையை சாப்பிடுறீ? ஓ, ஐயோ விட்டாண்டாச்சே. இந்த சத்யா, இப்பதான் நமக்கு ஒரே ரிலாக்ஸேஷன் சொன்னேன், அதுவும் போச்சு. எங்க விடுங்க, வரட்டும். அட, நம்ம இளவரசி. சமாளிப்போம். அக்கா தெரியாம தானக்கா அடிச்சோம். பால கொடுங்கக்கா, விளையாடணும்க்கா ப்ளீஸ்க்கா. யாருடா அடிச்சா? யார் உங்க டீம் கேப்டன்? அக்கா ரெண்டுமே இவன்தான்க்கா. நீங்களே அவ்வளவு சின்ன பசங்களா இருக்கீங்க, உங்க கேப்டன் மட்டும் இவ்வளவு பெருசா இருக்காரு. இல்லக்கா, எனக்கும் இவங்க வயசு தான். நான் ஹைட் ஆகணுங்கிறதுக்காக எங்க அம்மா நிறைய போஷா கொடுத்துட்டாங்க, அதான் நான் இவ்வளவு ஹைட்டா வளர்ந்துட்டேன். அக்கா இவன் பெருசா இருக்கிறதுனால எல்லா பாலையும் இவனே அடிச்சிடறாங்க, எங்களை ஆடவே விட மாட்டேன்றாங்கக்கா. வேணா நான் விளையாடலன்னு தூக்கிறேன், பால கொடுங்கக்கா. டேய், அதெல்லாம் முடியாது. நான் சொன்னதுதான். யார் அடிச்சாங்களோ அவங்கள 10 தோப்புக்கரணம் போட சொல்லி தரேன். டேய், அக்கா தான் சொல்றாங்கல்ல, ஏன்டா எறும்பு மாதிரி நின்னுட்டு இருக்க? தோப்புக்கரணம் போடுறா. தோப்புக்கரணம் போடு, தோப்புக்கரணம் போடு. இருங்கடா. இருங்கடா. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்பாடா. அக்கா அவன் தான் தோப்புக்கரணம் போட்டான்ல, பால கொடுங்கக்கா. டேய் வாங்கடா போலாம். ராஜா, நீங்களா? நானே தான். நானும் தெரிஞ்சா இன்னும் 10 தோப்பு நெக்ஸ்ட் போட சொல்லுவீங்க போல இருக்கு. ஐயோ சாரி, நீங்கன்னு தெரியாம. இட்ஸ் ஓகே கூல். அந்த குழந்தைங்களா அனாதை குழந்தைங்களா? ஐயோ சத்தமா சொல்லிடாதீங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல தான் இருக்காங்க, சண்டைக்கு வந்துட போறாங்க. ஓ, அப்ப நிஜமாவே அவங்க அனாதை குழந்தைங்க இல்லையா? ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு? சரி, நான் யார் கூட பழகுனா அவங்க அனாதை இல்ல ஆதரவற்ற குழந்தைங்களா தான் இருக்கணுமா? அதை விடுங்க. நீங்க எதுக்கு பார்க் வந்தீங்க? நான் சும்மா ஃப்ரெண்டு கூட ரிலாக்ஸ் பண்ண வந்தேன். நானும் அதுக்காக தான், ரிலாக்ஸ்க்காக தான் பார்க் வந்தேன். வந்த இடத்துல பசங்க ஜாலி கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்க, அவங்களோட விளையாடி நானும் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். தட்ஸ் ஆல். டேய் அதான் பால குத்துட்டாங்கல்ல, இன்னும் ஏன்டா அங்க பேச்சு? சீக்கிரம் வாடா, இங்க ஃபீல்டிங் பண்ண ஆள் இல்ல. வாடா. டேய் இத வந்துறேன்டா. சாரிங்க. ஐயோ கடல்ல எல்லாம் கொட்டி போச்சு. ஓஹோ, இதுக்காக தான் நீங்க பால் எடுத்து வச்சிட்டு தர மாட்டேன்னு சொன்னீங்களா? ஐயோ விடுங்க, எதுக்கு சிந்தனை கடல்ல பொறுக்குறீங்க? இதோ பாருங்க, பொண்ணுங்க கிட்ட கடலை போடுறதுதான் தப்பு. இந்த மாதிரி கீழே விழுந்த கடலை பொறுக்கிறது தப்பு இல்லைங்க. சிறியோர் போட்ட கடலை ஆனாலும் பெரியோர் பொறுக்குவது கடன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என்னது? என்னங்க, நான் சொன்னதுக்கு அவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க, நீங்க எதுக்கு அவங்கள முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இளவரசி அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம்
இப்படி மனசு விட்டு சிரிக்கிறத இப்பதான் பாக்குறேன். டேய் விளையாட்டுக்கு வரியா இல்லையாடா? டேய் இல்லடா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பை. சரி வீட்டுக்கு தானே போறீங்க, வாங்க போலாம். இல்ல அது வந்து ஏங்க இப்படி தயங்குறீங்க? சரி நீங்க சாப்பிட்ற கடலை நான் கீழே கொட்டிட்டேன். இப்போ நான் காஃபி சாப்பிட தான் போறேன். இந்த கடலைக்கு பதிலாக நான் காஃபி வாங்கி தரேன். ஆனா அதுக்கு நீங்களே காசு கொடுத்துருங்க. போலாங்களா? ஏய் எப்படி இருந்தாலும் நம்ம காஃபி சாப்பிட்டு தானே போவோம். வா போலாம். ஹார்ன் அடிக்கிறோம்ல, கேட்ட தரப்பா. யாருங்க நீங்க பாட்டுக்கு வந்து கேட்ட திறக்க சொல்றீங்க? நான் குமாரசாமியோட அக்கா. குமாரசாமியோட அக்கானா நான் கேட்ட திறக்கணுமா? ஆமா, யாரு குமாரசாமி? குமாரசாமி யாரா? அவர் உனக்கு சம்பளம் கொடுக்கற முதலாளிப்பா. என்னது? எனக்கு சம்பளம் கொடுக்கற முதலாளியா? என் முதலாளி பிரான்சிஸ் குமார். நீங்க ஏதோ வீடு மாதிரி வந்திருக்கீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூப்பிடுறேன். வாட்ச்மேன் சார், அவங்கள உள்ள அனுப்பு. ஓகே சார். காரை உள்ள எடுத்துட்டு அக்கா வாங்கக்கா. என்னக்கா அப்படி பாக்குற? குமாரசாமி, என்னப்பா ஆளே இப்படி மாறிட்ட? ஏன்பா அந்த வாட்ச்மேன் குமாரசாமின்னு யாருமே இங்க இல்லைன்னு சொல்லிட்டான்ப்பா. அக்கா இப்ப என் பேர் குமாரசாமி கிடையாது, பிரான்சிஸ் குமார். என்னப்பா இது, ஆள் தான் மாறிட்டேன்னு பார்த்தா பேரை கூட மாத்தி வச்சுக்கிட்டியா? என்னக்கா பண்ண சொல்ற? வெளிநாட்டுக்கு பொழப்புக்காக போனேன். அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்க வேண்டியதானே? பாரு வாசலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. உள்ள வாக்கா. வாக்கா உட்காரு. ஈஸ்வரி. ஐயா. அக்கா ஜூஸ் சாப்பிடுறியா காபி சாப்பிடுறியா? காஃபியே போதும்பா. காஃபி எடுத்துட்டு வா. அக்காக்கு மட்டும், எனக்கு வேண்டாம். சரிங்க ஐயா. ஏன்பா ஊரை விட்டு போய் 15 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு சொந்த பந்தத்துக்கு கூட ஃபோன் பண்ணி பேசல. இப்பதான் எங்க ஞாபகம் வந்துச்சா? என்னக்கா பண்றது? பொழப்பு தேடி கனடாவுக்கு போனேன். போன இடத்துல 24 மணி நேரமும் உழைப்புன்னு உழைக்க வேண்டியதா போச்சு. சரி உழைச்சது போதுன்னு நிமிந்து பார்க்குறப்போ எத்தனையோ வருஷங்கள் ஓடி போச்சு. சரி ஊரை விட்டு நாட்டை விட்டு சொந்த பந்தங்கள்லாம் விட்டு தனியாக இருந்தது போதும். இறதையிட போன பறவை மறுபடியும் கூட்டுக்குள்ள அடைஞ்ச மாதிரி திரும்பவும் சொந்த நாட்டுக்கே வந்து சொந்த பந்தங்களோட கூட இருக்கலாம்னு வந்துட்டாக்கா. ஷாமலா யாருன்னு தெரியுதா? தெரியுதுங்க, உங்க பெரியப்பா பொண்ணு தானே? வாங்க. பாக்கியம் தானே நீ? ஆமா. குமாரசாமி மாதிரி நீயும் பேரை மாத்தி வச்சுக்கிட்டியா? கல்யாணத்தப்ப பார்த்தது ஆளே மாறிட்ட. காஃபி எடுத்துக்கங்க. நீ போய் லஞ்ச் ரெடி பண்ணு. சரிம்மா. அப்புறம்ப்பா பசங்க பிள்ளைங்க எல்லாம் எத்தனை பேரு, என்ன பண்றாங்க? ஆசைக்கு ஆஸ்திக்கு எல்லாத்துக்கும் ஒரே பொண்ணுதாக்கா. Bye dad, see you mom. ஏ மீனா. What mom? வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு வார்த்தை கூட பேசாம நீ பாட்டு போயிட்டு இருக்க. அதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, நான் என்ன பேச? அக்கா நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. என் பொண்ணு பிலோமினா வெளிநாட்டிலே இருந்ததுனால நம்ம சொந்த பந்தங்கள் நடைமுறையெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதான் மீனா, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல எங்க பெரியப்பா பொண்ணுன்னு. ராஜேஸ்வரி அக்கா உனக்கு அத்தை மரமா? ஹாய் ஆண்டி. ஏய் என்னடி இது பழக்கம்? நீ இன்னும் இதை மாத்திக்கலையா? இது கனடா இல்ல, இந்தியா. அவங்க உங்க அப்பாவுக்கு அக்கா. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. இருக்கட்டுமா, பரவாயில்ல. அவ வெளிநாட்டுல வளர்ந்த பொண்ணு, திடீர்னு பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? போக போக சரியாயிடும், விடு, பரவாயில்ல. ஓகே டாட், நான் காரை எடுத்துட்டு கிளம்புறேன். ஜாக்கிரதை போமா. ஓகே டாட். அப்புறம் அக்கா உன்னை பத்தி விசாரிக்கவே இல்லையே. நம்ம பெரிய தாத்தா பையன் தியாகராஜன் வந்திருந்தாரு, அவர்கிட்ட தான் உன் நம்பரே வாங்கினேன். விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். சக்திவேல் மாமாக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. ஆமா, நீ விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அக்கா பசங்களாம் என்ன பண்றாங்க? பொண்ணு காலேஜுக்கு போயிட்டு இருக்காப்பா, பையன் பிசினஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு ஓ இருக்கான்.
உங்க தங்கச்சி புவனா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கம்மா. அவளுக்கு தான் முதுகு வலி வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கு. நம்ம வீட்ல இருந்து தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. இப்ப கூட ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருக்கா, இல்லைன்னா கூட்டிட்டு வந்திருப்பேன். ஓ, நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி சொந்த பந்தங்களெல்லாம் பார்த்து பேசி பழகினாதான் மனசுக்கே சந்தோஷம் வருது. இனிமேல் இங்க தானே இருக்க போறீங்க, அடிக்கடி வந்துட்டு போனா போச்சு. நீங்களும் அப்பப்போ எங்க வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா. ஷாமலா, அக்கா கூட்டிட்டு போய் வீட்டெல்லாம் சுத்தி காட்டு. வாங்கடி. மாடிக்கு போலாம். சரிம்மா. லீலா, அக்கா தான் வந்திருக்கா போல இருக்கு. கதவு தர. இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? அன்னைக்கு ரோட்ல அம்மா கிட்ட சண்டை போட்டது போதாதுன்னு அம்மா பொண்ணு வீடே சண்டை போட வந்திருக்கீங்களா? ஏ லீலா, அங்க யார்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்க? ஏன் நிக்கிறீங்க? போங்க. இங்க பாருங்க, நான் உங்க கூட சண்டை போட வரல. இளவரசி கிட்ட கொஞ்சம் பேசணும். அவளை கூப்பிடுங்க. எங்க அக்கா கிட்ட பேச வேண்டியது என்ன இருக்கு? நிறைய இருக்கு. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அவளை கூப்பிடு. எங்க அக்கா வீட்ல இல்ல. முதல்ல நீங்க இடத்த காலி பண்ணுங்க. ஏ லீலா, கொஞ்சம் சும்மா இரு. என்ன விஷயம் தான் கேட்போம். உள்ள வாங்க. என்னம்மா நீ? நானே அவங்கள போக சொல்லி விரட்டிட்டு இருக்க, நீ உள்ள வந்து கூப்பிட்டு இருக்க. என்ன சொன்னக்க? வீடு தேடி வந்திருக்காங்கல்ல, என்ன ஏதுன்னு தான் கேட்போம். உள்ள வாங்க. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுமா. நீங்க வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல, நிக்கிறோம். இளவரசியை கூப்பிடுங்க. அவகிட்ட பேசணும். பேசிட்டு போயிடுறோம். இளவரசி வேலைக்கு போயிருக்கா, இப்ப வர்ற நேரம் தான். நீங்க உட்காருங்க. இளவரசி கிட்ட என்ன பேசணும்? சுப்பிரமணியோட வாழ்றத பத்தி இளவரசி என்ன முடிவு எடுத்திருக்கான்னு அவகிட்டயே நேரடியா கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம். அதான் அன்னைக்கு சமாதானம் பேச வரும்போது எங்க அக்கா முடிவு சொல்லிட்டாங்கல்ல. இன்னும் என்ன முடிவை தெரிஞ்சுக்கணும்? என்ன ஆள் மாத்தியாலும் தூது அனுப்புறான் அந்த ஆளு. எந்த தூது வந்தாலும் எங்க அக்கா மனசை மாத்த முடியாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. பாருமா, நாங்க ஒண்ணும் உங்க அக்கா மனசை மாத்த வரல. உங்க அக்கா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போக தான் வந்திருக்கோம். ஏ, அன்னைக்கே எங்க அக்கா மூஞ்சுக்கு நேரம் சொன்னது அந்த ஆளு உங்ககிட்ட வந்து சொல்லலையா? கண்ணால பாக்குறதும் போய், காதால கேக்குறதும் பொய்ன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தீர விசாரிக்கிறதுக்காக நாங்களே நேரடியா வந்திருக்கோம். என்ன எங்க வீட்ல வந்து உட்காந்துட்டு எங்களையும் ஜாட பேசுறீங்களா? நாங்க ஜாட பேசல, மனசுல பட்டதை தான் சொல்றோம். ஏ லீலா, அவங்க தான் இளவரசிட்ட பேசணும்னு சொல்றாங்கல்ல, அவ வந்தவன பேசிட்டு போட்டுமே. நீ பேசாம இரு. வந்துட்டியாமா இளவரசி? என்னம்மா, ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. குட் நைட். என்னம்மா? இல்லம்மா, உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. வந்துட்டியாமா? உன்கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். என்ன வேணுமா? எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? ஏதோ மனசுல இருக்கிறத நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்காக தான் வந்திருக்காங்க. என்ன தெரிஞ்சுக்கணுமா? இல்ல, சுப்பிரமணி கூட சேர்ந்து வாழ மாட்டேன், டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், டைவர்ஸ் நோட்டீஸ்ல கூட புருஷன் பொண்டாட்டின்னு அவன் பேரும் என் பேரும் சேர்ந்து இருக்கிறது பிடிக்கலன்னு அன்னைக்கு நீ சொன்னியாமே. ஆமா சொன்னேன். அப்புறம் நீ உன் முடிவை மாத்திக்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டியே. நான் எதுக்கு பிரச்சனை பண்ணணும்? எப்போ உன் முடிவை நீ வெளிப்படையா சொல்லிட்டியோ, நாங்கெல்லாம் சேர்ந்து அதே மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். சுப்பிரமணிக்கும் கைல்வழிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு. சபாஷ், சரியான முடிவு. வேற யாரையாவது அந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்களுக்கு இடைஞ்சலா இருப்பான்னு சொல்லிட்டு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சா கூத்தடிக்கலான்னு பாக்குறீங்களா? மானம் கிட்ட குடும்பம் இது. ஏய், நிறுத்துறே. ஏதோ சமாதானம் பேசலான்னு நானும் என் மகளும் உங்க வீடேறி வந்தா வருஷத்துக்கு கேவலமா பேசிட்டு இருக்க. அன்னைக்கே ஒரு நாக்கு அறுத்திருப்பேன்டி. பொறுப்பு உடம்போட கை இருக்காது, ஜாக்கிரதை. லீலா, கொஞ்சம் சும்மா இருடி. அம்மா, நம்ம சண்டை போடுறதுக்கா வந்திருக்கோம், கொஞ்சம் பேசாம இருமா. இங்க பாரு, நாங்க எந்த அளவுக்கு உண்மையானவங்க,
நேர்மையானவங்க சுத்தமானவங்கன்னு அந்த கடவுளுக்கு தெரியும். இங்க பாரு இளவரசி, உண்மையை தெளிவா சொல்லு. நாங்க சுப்பிரமணிக்கும் கயல்வெடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லையே? யாரு வேணா கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இந்த முடிவுக்கு அப்புறம் பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டியே? மாட்டேன். அப்புறம் என்ன, இது போதும். வா ஜானகி, நம்ம போலாம். நீ வாக்கா. சுப்பிரமணி யார வேணா கல்யாணம் பண்ணிக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு இளவரசி சொன்னா. நீ சொன்னதுல இருந்து உடனடியா எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் பண்ணுன்னு என்ன தொல்லை பண்றா. கயல் வேற சுப்பிரமணி நினைப்பாவே இருக்கா. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் நாங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம். இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் இந்த முடிவுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். 10 பவுன் நகை காணாம போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. வாக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல போவேன். நீ என்னம்மா சொல்ற? நகை எங்கேயும் போலம்மா, நான் தான் எடுத்தேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.